ஜனநாயகன் படத்தால் 100 கோடி ரூபாய் நஷ்டம். பிரபலம் ஓப்பன் டாக். இவ்வளவு லாஸா? வினோத் இயக்கத்துல விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படம் சென்சார் பிரச்சனையால பொங்கல் ரிலீஸ்ல இருந்து தள்ளி போனது. தற்போது இந்த விஷயம் நீதிமன்றத்தில் இருக்கு. விரைவில் தனி நீதிபதி விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கவிருக்கிறார். படம் ரிலீஸ் ஆகாதது விஜய் ரசிகர்களிடையே பெரிய சோகத்தை உண்டு செய்திருக்கிறது. இந்த நிலைமையில அந்த படம் ரிலீஸ் ஆகாததால ஏற்பட்டிருக்கும் நஷ்டம் குறித்து தெரிய வந்திருக்கு. தளபதியின் அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆகும் படம் அப்படின்றதால இதை திருவிழா மாதிரி கொண்டாடுவதற்கு தயாரா இருந்தார்கள் ரசிகர்கள். முக்கியமா இதுதான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால எல்லா ஏற்பாடுகளையும் மும்முரமா செய்து வச்சிருந்தாங்க. ஆனா சென்சார் அதிகாரிகள் கட்டைய போட்டதால பிரச்சனை வெடித்தது. அதாவது படத்தில் மதத்தை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் இருப்பதாக சென்சார் அதிகாரி ஒருவர் ஆட்சேபனை தெரிவித்தார். அதனால அந்த படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கொடுப்பதற்கு அதிகாரிகள் மறுத்துட்டாங்க. எப்படியாவது சர்டிபிகேட்டை வாங்கிடணும் அப்படின்னு படக்குழுவினரும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. ஆனா அதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறமா பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்திற்கு சென்றது. முதலில் விசாரித்த தனி நீதிபதி படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டாரு. ஆனா மேல்முறையீட்டு வழக்குல சென்சாருக்கு சாதகமா தீர்ப்பு வந்தது. இதனையடுத்து இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது. சமீபத்தில் நடந்த விசாரணையில சாதகமான தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்த KVN நிறுவனத்துக்கு அதிர்ச்சி கொடுக்கிற விதமா மீண்டும் இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்தது. இதனால படக்குழு மேற்கொண்டு அப்செட் ஆயிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை எப்போ வரும் அப்படின்னே தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டு மீண்டும் சென்சாருக்கு படக்குழு முடிவு செய்திருப்பதாகவும் தெரியுது. அடுத்த முறை நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும்போது KVN நிறுவனம் வாபஸ் வாங்கும் முடிவில் இருக்குதாம். இந்த நிலைமையில ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாததால 100 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. தனியார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு திரைத்துறையில பாக்ஸ் ஆபீஸ் தரவுகளை தரும் ரமேஷ் பாலா கொடுத்த பேட்டியில ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததால தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. பராசக்தி திரைப்படம் தமிழ்நாட்டில் 55 கோடி ரூபாய் வசூல் செய்தது. ஜனநாயகன் மட்டும் வந்திருந்தா அந்த படம் ஈஸியா 150 கோடி ரூபாயிலிருந்து 200 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கும். தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் 30 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்தது. பராசக்தி மற்றும் தலைவர் தம்பி தலைமையில் படங்களால் தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆபீஸில் 85 கோடி ரூபாய் மட்டுமே கடந்த ஜனவரியில் வசூலாயிருக்கு. ஜனநாயகன் வராதது பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னாரு.